நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார் என்பதை திருத்தூதர் பணிகள் நூல் பதிவு செய்திருக்கிறது. திருத்தூதர்கள் அனைவருமே இதே நற்செய்தியை தான் எல்லோருக்கும் அறிவித்தார்கள். இயேசுவே மெசியா என்கிற அந்த மறைக்கப்பட்டிருந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவருடைய அழைப்பின்படி அவர் இறந்து உயிர்த்த பின்னரே இவர்கள் ஆண்டவரை அறிக்கை செய்ய துவங்கினார்கள். நாமும் இந்த தெய்வத்திற்கு அறிக்கை கொடுக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து அவர்களைப் போல நாமும் இயேசு மெசியா என்கிற உண்மையை உறக்க எடுத்துச் சொல்லி சான்று பகர அருள் வேண்டி மன்றாடுவோம். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. இன்று திருப்பாடல் 47 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. இந்த வார்த்தைகள் நமக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு உண்மை, அனைத்து உலகமும் இயேசுவே மெசியா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே தந்தையின் திருவுளம். இதை நாமும் எடுத்து செல்ல அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். இந்த வார்த்தைகள் கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கண்டிப்பாக செயல்படுத்துகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. களிப்புடன் கைகொட்டுகிறவர்கள் கடவுளை அறிந்தவர்களாக இருப்பார்கள். நாமும் இத்தகைய பெரும் கூட்டத்தை கடவுள் முன் கொண்டு வந்து நிறுத்த போராடி ஜெபிப்போம். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களின் தலைவர்கள்
ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர் என்கிற வார்த்தையின்படி ஆபிரகாம் தொட்டு இன்று வரை இதே கடவுள் நமக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார். நம் ஆண்டவர் மண்ணுலகின் மன்னர்கள் எல்லோரிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவரே நமக்கு விடுதலை கொடுக்கிறார், வாழ்வளிக்கிறார். இந்த நல்ல தெய்வம் நமக்கு கொடுத்த இந்த வாழ்வுக்காக நன்றி கூறி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தையிடமிருந்து நீர் வந்தது போல உம்மிடமிருந்து நாங்கள் வெளிப்பட எங்களுக்கு ஆற்றல் அளித்தருளும். உம்முடைய மாட்சிக்காகவே நாங்கள் உழைக்கவும், உம்முடைய மாட்சிக்காகவே நாங்கள் செயலாற்றவும், ஒவ்வொரு நாளும் போராடி உம்முடைய திட்டங்களை வெற்றியாக்க நாங்களும் இணைந்து பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.